ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் நெஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற சீப்பை எப்படி க்ளீனாக ஹைஜீனாக வச்சுக்கணும்னு பார்க்கலாம். இது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, ஒன்லி ஹாட் வாட்டர் அண்ட் எனி ஷாம்பூஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது. ஹேர் என்ன தான் வாஷ் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலுமே திருப்பி நம்ம சீப்பு யூஸ் பண்ணும்போது திருப்பி தலையில் அழுக்கு செய்கிறது தான் செய்யும், டேண்ட்ரஃப் வர தான் செய்யும். ஸோ நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஹாட் வாட்டரில் ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன சீப்பு வாஷ் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் அகலமான ஒரு பேசனாக இருந்தால் அந்த சீப்பெல்லாம் ஃபுல்லாக உள்ளே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாலும் எனக்கு இது ஓகே. ஸோ நான் அதை அப்பப்போ திருப்பி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி நார்மல் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு பழைய ப்ரெஷ்ஷோ இல்லை அதுக்குன்னு ஒரு தனி ப்ரெஷ் எடுத்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணலாம். ஸோ இது ஈஸியான மெத்தடு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் இதை போட்டு தேய்ச்சி பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஷாம்பூலேயும் அந்த ஹாட் வாட்டர்லேயும் அது பூரா ஃபுல்லாக ஈஸியாக ஜஸ்ட் டச் பண்ணி எடுக்கும் போதே அந்த ப்ரெஷ்ஷில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது. ஸோ எவ்வளோ அழுக்கு நம்ம தலையில் இருக்குமோ அந்த அளவுக்கு தலையில் டேண்ட்ரஃப் வரதான் செய்யும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு பெயின் எல்லாம் கூட நிறைய வரும். ஸோ அதனால் சீப்பு நீட்டாக வச்சுக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் இதையும் க்ளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வெளியே ஊற்றிட்டு வந்துடுங்க. இப்போ நல்ல தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் எல்லா சீப்பையும் ஒரு டைம் காமிச்சிக்கலாம். ஸோ ஃபோர்ஸாக வர ரன்னிங் வாட்டரில் காமிக்கும் போது அதில் வேறு எதாவது அழுக்கோ ஷாம்பு எதாக இருந்தாலும் க்ளீனாக வந்துடும். ஸோ என்டையர் சீப்பையும் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொண்டு போய் வெயிலில் வைக்கலாம். இது ஒரு 1/2 an hour வெயிலில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக வீக்லி ஒன்ஸ் பில்லோ கவரு சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஷாம்பு போட்டு சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. இதனால் தலையை நல்லா ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டிலையே எந்த வித எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் டேண்ட்ரஃபை க்ளீன் பண்ணிக்க முடியும், ஹேரையும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். Hope you all like this video. Thanks for watching.